முகத்தோனே விநாயகா ஆடிய பாதமும் நெடிய கருணை யானை முகத்தோனே விநாயகா உம்மை தேடிய போதே வல்லமை தேடிய போதே சீக்கிரம் நீ வருவா பாடிய நாவலர் தமிழுடன் பகரும் பெருமாளே 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 நாயக பாடிய நாவலர் சூடிய தமிழுடன் பகரும் பெருமாளே பெருமாளே நாலடி சீரடி நாவினில் நாலடி சீரடி நாவினில் மாதவி நாயகனே நாலடி சீரடி நாவிலே நாயகி நாயகன அரணாதிரு மகனே சோதிய அத்தி முகத்தோனே விநாயகா அரணாதிரு மகனே அருள்வரும் சோதிய அத்தி முகத்தோனே விநாயகா அண்ணாச்சி புலமும் தரித்தவர் புகழ்தனில் அடியவர் புலமும் தரித்தவர் புகழ்தனில் அடியவர் உமை பணிந்தோமே சுவாமி பந்தாடு கூடத்துடன் பாடுவேன் உமை தொழுதே சபைதானில பந்தாடை கூடத்துடன் மணிவில் பாடுவேன் உமை தொழுதே சபைதானில வீசுகம்படியுடன் தாளச்சூதிகளுடன் வீசுகம்படியுடன் தாளச்சூதிகளுடன் விளம்புவேன் உமை தொழுதே ஆதியில வேதநாத ஆதியில் வேதநாத ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்த சோதையில் மாலையர்க்கு கன்றாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடிக்கானோ அம்பல வானருடன் நல்லருவை நாணலாக்கே நந்திதலை குடமாக்கே ஐயன் நிலையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுகோலே தன் சொல்லை நாங்கள் பாடே தன் சொல்லை பாட ஐயனை துணை இருப்பாய்
நாள் மந்திரமூர்த்தி கதைகள் பாட நாள் மருகோணி அருள் புரி தடிவீர சுவாமி ஐயா புகழ் பாட அம்மா கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வால்மதிய அம்பிகைய நீ வந்தருள வேணும் இடதிருக்கும் வனக்கிளிய எனக்கு அருள வருவாயம்மா வலமிருக்கும் ஈஸ்வரிய வந்து எனக்கு அருள் புரிவா ஏன் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடு வேலை தண்ணில் நாவு தடுமாறாமல் நற்குரளம் மங்கிடா நெஞ்சதுவும் உணர்ந்திடா இணைவு தடுமாறாமல் தாயை அம்மா கலை மகளே நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேணும் ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஒரு எழுத்த அருள் புரிய வேணும் எட்டெழுத்த ஒரு எழுத்த மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே ஐயா எனக்கு அருள போடு போடு சக்தியோடு சிவபெருமாள் சிவனான இந்த பெருமாளே பேச்சி பரமராட்சுதைய முத்து அம்பிகைய தர்க்கம் மாடன் தளவாய் மாடன் மாயாண்டி சுடலை முண்டே மதலைக்கு நீ வந்தருள்வாய் ஏ வன்னியன் சுவாமி ஐயா வரமருள வேணும் ஐயா ஆரிய முத்துப்பட்ட பும்மக்கா தும்மக்காளே ஒண்டிக்கல்ல இருளப்பனே உள் மனவாதியிலே அருள் புரிவாய் வண்ணார் மாட சுவாமி ஐயா வரமருள வேணும் வரமருள வேணும் ஐயா தடிவீர சுவாமி ஐயா உன்னுடைய புகழ் பாட உள் மனவாதிலே ஏ சாத்து பிள்ளை அம்பிகைய சோனமுத்தாள் ஈஸ்வரிய சோனமுத்தா துணை இருக்க வேணும் சுவாமி ஆதி வெள்ளி கையில ஆதி வெள்ளி கையில ஆணி பொன்னால் முடிகுல யாரெல்லாம் ஆண்டுவாரோ அரணாரோட பார்வதி ஆனந்தமாய் குலவெரு இந்திரலோகம் தன்னாரிலே இந்திரரா சூரியரும் குலுவிருந்தார் வைகுந்த பச்சமாலும் அவசுடனே அந்த பிரம்மலோகம் தன்னதி பிரம்மாவும் சரஸ்வதி பிரியமுடன் 33 கோடி 40,000 கோடி அகஸ்தீசர் அழகு கலைக்கோட்டு அமரர் தேவர் முனிவரோடு அட்டதுக்கு பாலர் ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர் ஆகாய ஆகாய அன்னை கங்காதேவி போடு போடு அங்கே கொலுவிருக்கும் நாளை
கைலாச வாசலி கரை கண்ட தெய்வலோக திருநடனா ரம்பையவா வரவா நடனங்கள் ஆடுவா ஊர்வசியா வரவா உல்லாசமா மேனகையும் வரவா மிருதங்கமும் போடுவா சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி அவ்வளோ சங்கீதங்கள் பாடுவாளா அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் 14 லோகமும் உலகமெல்லாம் படைத்து 224 புவனங்களும் 7 சப்தாசாரங்களாகிய கடல்களை படைத்தார். கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கருப்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவும் பகவான் படைத்து அப்படி 7 உலகங்கள் எல்லாம் ஈயரும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராட்சிகள் வாழ்வதற்காக சிவபெருமாள் இந்த லோகத்தை படைத்தார். இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்தலோகம் வாயுலோகம் வருணலோகம் தனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் என்றும் 7 உலகை ஈசன் படைத்து அப்பேற்பட்ட இந்த பூலோகத்திலே முக்கியமாக ஒரு நாட்டை படைத்தார். நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமழை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மானிருந்து விளையாடும் ஆயிலிருந்து தொகையாட்டும் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் கிரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா பசுக்களும் புலிகளும் ஊர்படித்துறையில் நீராடும் ஆடு கட்டி போரடித்தா மாளாது ஜன்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடாதிலே ஐயா திருநெல்வேலி ஜில்லாவிலே சென்னல் வண்ணல் விளையும் நாடு சென்னல் வெண்ணல் விளையும் நாடு அந்த சேந்தி மங்கலம் நகர்தனிலே சேந்தி மங்களமா நகர்தனிலே 7 ஊர் பச்சேரிக்கும் எஜமானாக வாழ்ந்து வருகின்றார். எத்தனை பச்சேரி 7 ஊர் பச்சேரிக்கு எஜமானாக வாழக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? சேந்தி மங்கலத்திலே. ஆமா, சேந்தி மங்கலத்திலே செம்பர குடும்பன் மனைவி செல்லவள்ளி. அந்த செம்பர குடும்பனும் செல்லவள்ளியும் 7 ஊர் பச்சேரிக்கும் எஜமானாக வாழ்ந்து வருகின்றார். 7 ஊரே அறுதி கட்டி ஆளுதாரு. ஆமா, அந்த திருநெல்வேலி தான் சேந்தி மங்கலத்திலே செம்பர குடும்பன் 7 ஊர் பச்சேரிக்கு எஜமான். 7 ஊர் பச்சேரிக்கு அதிபதியாக பொட்டல் பச்சேரி, புது பச்சேரி, அக்கரன் பச்சேரி, மேட்டு பச்சேரி, மேட்டு பச்சேரி, வண்ணார் பச்சேரி, குப்பக்குறிச்சி பச்சேரி, சேந்தி மங்கலம் பச்சேரி. இந்த 7 ஊர் பச்சேரிக்கும் எஜமானாக வாழ்ந்து வருகின்றார்.
அறுபதாறு ஆளுதாரு சேந்தி மங்கலத்திலே செம்பர குடும்பன் மனைவி செல்லவள்ளி பெண்ணானவா. செல்லவல்லியும் அது மட்டுமா, என்ன இந்த திருநெல்வேலி மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய நெல்லுக்கு வேலி கட்டிய நெல்லையப்பர் அதே நெல்லுக்கு வேலி கட்டி இருக்காரு. காந்திமதி அம்மாளுக்கு 1000 கோட்டை விதப்பாடு இருக்கு. 1000 கோட்டை விதப்பாடு. இந்த 1000 கோட்டை விதப்பாடையும் செம்பர குடும்பம் தான் கட்டி காத்து வாழ்ந்து வருகின்றார். இப்ப அவர் தான் கட்டி கட்டி ஆண்டு வராரோ. கணக்கு புள்ள வடமலையப்ப பிள்ளை. கணக்கு புள்ள வடமலை புள்ள. இதுக்கு மேல் பார்வை எல்லாம் ஆமா சேந்தி மங்கலத்தை சேர்ந்த செம்பர குடும்பம். செம்பர குடும்பம் அவங்க தானே விவசாயத்துல சிறந்தவங்க. குடும்ப மக்கள் தான் விவசாயம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட சேந்தி மங்கலமான கருதனிலே ஆமா ஐயா செம்பர குடும்பம் மனைவி செல்லவள்ளியானவா. அந்த செல்லவல்லி மன்னவனும் தேவியுமா தேவியுமா மன்னவனும் தேவியுமா தேவியுமா அந்த மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரோ கொண்டவனும் தேவியுமா தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரோ அவர்கள் எல்லைக்கு என்னை போலும் என்னை போலோ என்னை பிரியா தோழர் போலும் சேந்தி மங்கலம் நகர்தனிலே நகர்தானிலா செம்பர குடும்பனவர் குடும்பம் செல்லவள்ளி பெண்ணவேளும் பெண்ணாவளோ பிரியா தோழர் போலும் தோழர் நல்ல நாரும் போலும் நாரும் போலும் ஐயா நாரும் போல பொருத்தமுடன் அவர்கள் சீசனும் கிளையும் போலும் அங்கிளையும் போலும் சிறப்புடனே வாழ்ந்து வாரார் சேந்தி மங்கலம் நகர்தனிலே நகர்தனிலே செம்பர குடும்பனவர் மனைவி செல்லவள்ளி பெண்ணவளும் அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையிலே யாரு இருக்கு மாடு இருக்கு ஐயா ஏராளமா சொத்து இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு ஆடு இருக்கு அடுக்கடுக்கா போடு போடு மாடமும் மாளிகையும் கூடமும் கோபுரமும் சேந்தி மங்கலத்திலே செம்பர குடும்பம் மனைவி செல்லவள்ளிக்கு 7 ஊரு பச்சேரிக்கு அவர் எஜமா. 7 ஊரு பச்சேரி அரசு இட்டாளுதாரு. ஒரு ஊருக்கே ஒரு நாட்டாமையா இருந்தா இருக்க முடியலையே. பதில் சொல்ல முடியல நம்மளால. பதில் சொல்ல முடியலையே. அப்படி இப்படி பேசுவாங்க. 7 ஊரு பச்சேரிக்கும் எஜமானாக வாழ்ந்து வருகின்றாரே செம்பர குடும்பம். 7 ஊரு பச்சேரியை கட்டி அடிக்காருன்னா மனைவி செல்லவள்ளி. செல்லவள்ளி சாதாரண ஆளா எஜமான இல்லையா? ஆமா. 7 கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழரை அங்கனம் சுத்தி கட்டு மாளிகை. மண்டபம் தான் மடப்பொலி. மாட மாளிகை கூட கோபுரங்களோடு மண்ணு மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, எல்லா பவுஸ் இருக்கு அவருக்கு. மண்ணாலும் குறைவு இல்லை, மனையாலும் தாழ்வும் இல்லை, பொன்னால் குறைவும் இல்லை. செம்பர குடும்பனுக்கு பொருளாலும் தாழ்வும் இல்லை. அதே மாதிரி மக்கள் செல்வங்களிலையும் அவருக்கு குறைவில்லை. 7 ஊரு பச்சேரியில இருக்கு. 7 ஊரு பச்சேரிக்கு எஜமானாக வாழ்ந்து வரக்கூடிய செம்பர குடும்பன் மனைவி செல்லவள்ளிக்கு 7 ஆம்பளை பிள்ளை. எத்தனை பிள்ளை? 7 ஆம்பளை பிள்ளையானா? 7 ஆம்பளை பிள்ளை. அப்பா என்னையா இல்ல 7 ஆம்பளை பிள்ளையாமனா? அதுக்கு என்ன? கிழவாளுக்கு 1 ஆம்பளை பிள்ளை இருக்கு, 2 ஆம்பளை பிள்ளை இருக்கும், 3வது பொட்டை பிள்ளை காப்பா. அது 3வது ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். இது பொட்டை பிள்ளை இருக்காதா, இது பொட்டை பிள்ளை இருக்காதா அப்படின்னு அடுக்கடுக்கா 7 பிள்ளை பெற்றுருவா. 7 ஆம்பளை பிள்ளை தான். அதாவது என்ன ஆம்பளை பிள்ளை கேட்க வீட்டுல பொட்டை பிள்ளையா கிடைக்கும், பொட்டை பிள்ளை கேட்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை கிடைக்கும். அதான பார்த்தேன். இது பொட்டை பிள்ளையா இருக்காதா,
பொட்ட பிள்ளை இருக்காதா இது பொட்ட பிள்ளையா இருக்காதான்னு நினைச்சாங்கன்னா அந்த வீட்டுல அத்தனை ஆம்பளை பிள்ளையா வந்து சேர்ந்துரும். பத்தியா அதான பார்த்தேன். ஆனாலும் குடும்பம் தலைக்கணுமானா ஆணும் பெண்ணும் நிறந்து பிறக்கணும் இல்லையா? ஆமா உண்மைதானே. ஆமா நம்மளுக்கு ஆணும் பெண்ணும் வேணும்னு ஏன் சொல்லுதாங்கன்னா என்ன கொல்லி வைக்க ஒரு குழந்தை வேணும்ல, ஒரு பொட்ட பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். ஆமா கடமையை செய்யறதுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு வைங்க, சண்டை வரும்போது கேப்பா அதுதானே கடவுள் உனக்கு கொல்லிய கொடுக்கலம்பா கேப்பால. கொல்லியத்தவன் கேப்பால நாட்டுல. ஆமா பொட்ட பிள்ளை இல்லைன்னு வைங்க, மர்மவா பண்ணத வம்பு தெரியாத வெளியில. ஆமா அதானே அவளுக்கு ஒரு பொன்னடிய கொடுக்கல. அந்த பொன்னடி இருந்தா அவளுக்கு தெரியும்ல. அவ ஒரு பொட்ட பிள்ளைய பத்தி கட்டி கொடுத்தா தானே வருத்தம் தெரியும். அதுக்கு தான் வரவசல பார்த்து அவளுக்கு அது கைக்கு மீறி. அதனால ஆணும் பெண்ணு நிறந்திருக்கணும். ஆமா அதனால செம்பர குடும்பம் செல்லவள்ளிக்கு சேந்திமங்கலத்திலே 7 ஆண் குழந்தைகள். 7 ஆண் குழந்தை. இந்த 7 ஆண் குழந்தைகளோடு 7 ஊர் பச்சேரிக்கு எஜமானாக செம்பர குடும்பமும் செல்லவள்ளியும் வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு நாளை பார்க்க செம்பர குடும்பம் கிட்ட 7 ஊர் பச்சேரி மக்களும் 7 ஊர் பச்சேரி மக்களும் கூட்டம் போட்டு, ஐயா எஜமானே நம்ம ஊர்ல 7 ஊர் பச்சேரிக்கு நீங்க எஜமானா இருக்கீங்களா? நம்ம ஊருக்குடா அழுக்கெடுத்து செலவு செய்வதற்கு ஆளு கிடையாது. ஒரு ஊரில் இருந்தா வண்ணாப்பிள்ளை வேணும், குடிமகனும் வேணும், செலவு செய்ய சலவை தொழிலாளியும் வேணும். 2 பேரும் ஊருக்கு கண்டிப்பா வேணும்ல 2 பேரும். ஆமா அடுத்த ஊர்ல போய் நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம தாகத்துக்கு தூரத்து தண்ணி தாவத்துக்கு உதவுமா? உதவாது. பக்கத்துல இருந்தா படக்குன்னு எடுத்துக்கிடலாம். ஆனா வண்ணாப்பிள்ளைகளும் குடிமக்கள் வேணும். அதனால இந்த 7 ஊர் பச்சேரி மக்களும் எஜமானாகப்பட்ட செம்பர குடும்பனை அழைத்து எல்லாரும் சேர்ந்து வந்து சொல்லுவாங்க, ஐயா எஜமானே இந்த 7 ஊர் பச்சேரியும் கட்டி காத்த ஆளும் நீங்களுக்கு. ஐயா நம்ம 7 ஊருக்கும் அழுக்கெடுத்து செலவு செய்ய ஆளு வேணும் இல்லையா? ஒரு குடிவாக்கிறதுக்கு ஆளு வேணும்ல ஐயா? அதுக்குண்டான ஏற்பாடுகளை நீங்க தான் செய்யணும். நம்ம வீட்டுக்கு நம்ம ஊருக்கு குடிவாக்கணும்ல என்று 7 ஊர் பச்சேரி மக்களும் 7 ஊரையும் கட்டி காத்த ஆளக்கூடிய எஜமான் செம்பர குடும்பம் கிட்ட வந்து சேந்திமங்கலத்திலே சொல்லுகின்றார்கள். ஆமா அவன் செம்பர குடும்பம் பார்த்தார், இல்லையா சேந்திமங்கலத்துக்கு சரி நம்மளுக்கு செலவு செய்ய ஆளு வேணுமானா அழுக்கெடுத்து துணி தைக்கணும். நீங்க 7 ஊர் பச்சேரி மக்கள் வாங்க என் கூட வாங்க, அதுக்குள்ள ஆளை நம்ம கேட்டுட்டு வருவோம். ஆமா என்று எங்கே வருகின்றார்? எங்கய்யா வருகிறார்? திருநெல்வேலி டவனாரிலே, திருநெல்வேலி டவனாரிலே அந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு கணக்கு வழக்குகளை பார்க்க, கணக்கு வழக்கு பார்க்க, களஞ்சியத்திற்கு காவல் கணக்குகளை பார்க்க. ஆமா நெல்லையப்பர் கோயில்ல சிவிலப்பேரியிலே பிறந்து வளர்ந்த, ஆமா யாரு சிவிலப்பேரியிலே பிறந்து வளர்ந்த வடமலையப்ப பிள்ளை. இப்ப ஊர் வந்து சிவிலப்பேரி தானே இருக்கு. அந்த காலத்திலே என்னடா நாகூர் பட்டணத்தை சேர்ந்த ஆமா ராணி மங்கம்மா என்பவள் தென்னாட்டிலே ரொம்ப செழிச்ச நாடு. நெல்லையப்பர் ஆலயத்துக்கு காவலுக்கு வேணும் என்று நம்ம நாடு யாருக்கு செழிச்ச நாடா தென்னாடு சிவிலைப்பேரி மாநகரத்திலே இருந்து வடமலையப்ப பிள்ளைய நெல்லையப்பர் கோவிலுக்கு கணக்கு வழக்குகளை பார்க்க. பிள்ளை வாழ்தானே கணக்கு பிள்ளையா இருக்க முடியும். கணக்க கூட்டுவாரு கணக்க குறைப்பாரு. ஆமா களஞ்சியம் கருவேல பெற காவல் எல்லாம் அவர் கூட்டலாம் மாட்டாரு. நியாயமான கணக்கு பிள்ளை. கணக்கு கூட்டி குறைப்பாருல. கணக்கு கூட்டி குறைச்சு போட்டா மறு வருஷம் வேற கணக்கு பிள்ளையில மாத்திருவாங்க. ஆமா கணக்கு வழக்குல அவங்க கரெக்டா இருப்பாங்க. அந்த வடமலையப்ப பிள்ளைய நாம் பார்த்து வருவோம் என்று செம்பர குடும்பம் சேந்திமங்கலத்திலே இருந்து 7 ஊர் பச்சேரி மக்களையும் அழைத்துக் கொண்டு நெல்லையப்பர் கோவிலுக்கு, நெல்லையப்பர் கோவிலுக்கு செம்பர குடும்பனவர், செம்பர குடும்பனவர் சிறப்புடனே வாராரே. அந்த
நெல்லையப்பர் கோவில் வாசல்ல வந்து இறங்கி சேந்திமங்கலத்தை சேர்ந்த செம்பர குடும்பம் 7 ஊர் பச்சேரி மக்களை அழைத்து கொண்டு வந்து நிற்கின்றார். ஆமா ஐயா வடமலையப்ப பிள்ளை, வடமலை பிள்ளை வாங்க ஐயா. செம்பர குடும்பரே, 7 ஊர் பச்சேரி மக்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? வந்த காரணம் சொல்லுங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. பொட்டல் பச்சேரி மக்கள் வந்திருக்கீங்க, சரி. புது பச்சேரி மக்கள் வந்திருக்கீங்க. யார் வந்திருக்கா? செம்பர குடும்பா. யார் வந்திருக்கா? என்ன விசேஷம் சொல்லுங்க. கட்டுடையார் பச்சேரி மக்கள் வந்திருக்கீங்க, சரி. அக்கரன் பச்சேரி மக்கள் வந்திருக்கீங்க, வண்ணார் பச்சேரி மக்கள் வந்திருக்கீங்களே. வண்ணார் பச்சேரி என்னய்யா? எல்லாரும் வந்திருக்கீங்களே, என்ன சொல்லுங்க. ஒண்ணு இல்லையா, ஆமா. 7 தேரிக்கு நான் எஜமானா இருக்கேன் இல்லையா? எஜமான இருக்க. அதனால சாந்திமங்கலத்துக்கு எந்த குறைவும் இல்லை நெல்லையப்பர் கிருபையினால. ஆமா. ஒரு சின்ன குறை. என்ன குறை? 7 ஊர் மக்களுக்கும் 7 ஊர் பச்சேரி மக்களுக்கு அழுக்கெடுத்து செலவு செய்வதற்கு தகுந்த ஆளு கிடையாது. அழுக்கெடுத்து அந்த குடிபாக்கிறதுக்கு ஆள் இல்லையோ, அதனால ஆமா அழுக்கெடுத்து செலவு செய்ய வண்ணார்குல மக்கள் நம்ம ஊர்ல இல்ல. அவதான் சுத்தம் பண்ண முடியும். அதனால அதுக்கு உண்டான ஏற்பாடு ஐயா வடமலையப்ப பிள்ளை நீங்க தான் செய்யணும். ஆமா. உடனே வடமலையப்ப பிள்ளை, சரி ஐயா. 7 ஊர் பச்சரிக்கு எஜமானே, செம்பர குடும்பரே. செம்பர குடும்பா, அதாவது நீங்க வண்ணாப்பிள்ளை வேணும்னு கேக்கிய, அப்படித்தானே? அழுக்கெடுத்து செலவு கேக்கியா? சுத்தம் செய்வதற்கு ஒரு ஆளு வேணும், சரி. அதுக்கு தான் வண்ணார் பச்சேரின்னு வச்சாங்க. அதுக்கு தான் அதுக்கு பேரு வண்ணார் பச்சேரியா? அதுக்கு வண்ணார் பேட்டை, அது வேற. அப்படியா? அதனால ஐயா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா சொல்லுங்க, நீங்க குடிவாக்க சொல்லுங்க ஐயா. அவங்கள வரவழைக்க நான் ஏற்பாடு செய்தேன். ஆமா. இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் இந்த விஎம் சத்திரத்திலே ஆமா யாதவர் சமுதாயத்திலே வந்து அவதாரம் செய்த ஆயர்பாடியிலே அவதாரம் செய்து மந்திரமூர்த்தி அவர்தான், தடிவீரசாமி அவர்தான், வாசமுத்து அவர்தான், எல்லாமே அவர்தானோ? ஆமா ஆமா. கோயில்ல 21 தேவாதை இருந்தாலும் மூலஸ்தானம் நம்ம தடிவீரசாமி தானே சொல்றாங்க. ஆமா, சொல்ல மாட்டசாமி இருக்காரு. இருந்தாலும் ஆமா நம்மளுக்கு இப்போ தெரியணும்னு சொன்னா தடிவீரசாமி கோயில் அப்படின்னா தான் தெரியும், பாத்துக்கோங்க. ஆமா ஆமா. இந்த தடிவீரசாமி மாந்திரமூர்த்தியினுடைய புகழ் பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரிக்க வேண்டும் என்று ஆமா தற்கன் தலவாய் மாடசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். ஆமா. ஏ அப்பா மத்தியானம் ஆட்டம் ஐயா உரிச்சுட்டாவ பாத்துக்கோங்க. தலமாடசாமி இந்த தலவாய் மாடனே வந்து விளையாண்டது மாதிரி இருந்தது. 1008 மாடனுக்கு அண்ணாவி தலவாய் மாடன் இல்லையா? தலமாடசாமி இல்லையா? அப்படி செம்பர குடும்பனை அழைத்த வடமலையப்ப பிள்ளை ஆமா ஐயா சேந்திமங்கலத்துல இருந்து வந்திருக்கீங்கள. சேந்திமங்கலத்துல இருந்து உங்களுடைய ஊர்ல அழுக்கெடுத்து செலவு செய்ய ஆள் வேணும்னு கேக்கிய. ஆமா. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் செஞ்சு தாரேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணுதேன். ஆனா செலவு செய்வதற்கு ஆமா உங்களுக்கு அதுக்கு தகுந்த ஆளு எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆமா. உங்களுக்கு பிடிச்ச ஆள ஒரு ஆளை சொல்லுங்களேன். நீங்க எந்த யார சொல்லுவீங்களோ கூட்டியாந்து பாக்கோம். அப்பந்தான் செம்பர குடும்பம் ஐயா வடமலையப்ப பிள்ளை அழுக்கெடுத்து செலவு செய்ய எங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா. நாகர்கோவில் பக்கத்துல தாளையடி பூதப்பாண்டியில. ஆமா, தாளையடி பூதப்பாண்டி. ஆமா, நீலவண்ணார் நீலமங்கையுடைய ஆமா அந்த நீலவண்ணாருடைய தங்கச்சி உடன் பிறந்தா யாரு? மாடிக்குடி. அப்படியா? மாடவண்ணார். சரி. அவர்களையே நாங்கள் அழைத்து ஆமா நாங்க 6 பேரு பங்கு 7. ஆமா, விவரம் சொல்லிடணும்ல. ஆள் 6 7 பங்கு 7. ஆமா. அப்ப அந்த நாகர்கோயில் பக்கத்துல தாளக்குடி. ஆமா ஆமா. நாகர்கோயில் பக்கத்துல சரி தாளையடி பூதப்பாண்டியிலே ஆமா நீலவண்ணாருடைய தங்கச்சி மாடிக்கொடி. ஓ, மாடிக்கொடியானா? ஆமா, மாடி பிள்ளை மாடிக்கொடி மாடி மங்க. மாடி மங்க. ஆமா, அவருடைய கணவன் மாடவண்ணாரா? அவங்கள கூட்டிக்கிட்டு வரலாம்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஐயா. அவங்கள கூட்டு வந்தா சிறப்பா அழுகெடுத்து செலவு பண்ணுவாங்க. இவ்வளவுதானே?
தானே. ஆமா. உடனே வடமலப்ப பிள்ளை பையன் வடமலப்ப பிள்ளை அடே அப்பா அந்த மந்திரமூர்த்தியே வந்தது மாதிரி இருக்க. அப்ப அந்த ஏழு ஒரு பச்சேரி கட்டி காக்கணும் பத்தியா, கட்டி காக்கணும். ஆமா. அதுக்கு பொறுமையான ஆள் இருந்தா தானே 7 ஊருக்கு செலவு செய்ய முடியும். ஒரு ஊரு 2 ஊருக்கு பாதிக்க முடியாது. அதனால வடமலையப்ப பிள்ளை ஒரு ஓலை எழுதினார். அப்ப ஓலை தானே, லெட்டர்லாம் கிடையாதுல. திருநெல்வேலி மாநகரத்திலே நெல்லையப்பருடைய ஆலயத்திலே கணக்கு விளக்குகளை பார்க்கக்கூடிய கணக்கு பிள்ளையாகிய சரி வடமலையப்ப பிள்ளையாகிய நான் சேந்தி மங்கலத்திலே செம்பர குடும்பன் 7 ஊர் பச்சேரிக்கு எஜமானாக வாழ்ந்து வருகின்றார். அவற்றை நான் ஓலை அனுப்பி கொடுத்து விட்டிருக்கிறேன். தாளையடி பூதப்பாண்டியை சேர்ந்த நீலவண்ணாருடைய தங்கை மாடி பிள்ளையும் மாடவண்ணாரும் சேந்தி மங்கலத்துக்கு செலவு செய்ய வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் எழுதி ஒரு ஓலையை கொடுத்தார். குடும்பத்தோட வந்து அங்க வந்து நீங்க குடி இருக்கணும். ஐயா செம்பர குடும்பரே, செம்பர குடும்பம் நீங்க இந்த 7 ஊர் பச்சேரிக்கு வீட்டுக்கு ஒரு ஆளு கூட்டிட்டு போங்க. வீட்டுக்கு ஒரு ஆளு போணுமா? ஊருக்கு ஒரு ஆளு கூட்டிட்டு போங்க. 7 ஊருக்கு 7 ஆளு வேணும். ஆமா, 7 ஊர் பச்சேரி மக்களும் திரண்டு போனா அவங்க பயந்துடப்படாதுல. ஆமா, கூட்டம் மட்டும் பேச முடியாதா? ஆமா, இன்னைக்கும் பாருங்க ஒரு பொது கொடை நடக்குன்னு வைங்களேன். ஆமா. அப்போ இது வந்து குடும்ப கோயில். ஆமா, ஊர் கோயில் மாதிரி குடும்ப கோயில். ஆமா, கூட்டமும் நாட்டமும் பெருங்கொடையா நடக்கு. நான் கூட அண்ணாச்சி நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது உண்மையிலேயே பயந்தேன். பயம்னா கொடை வந்து நம்ம போறோம். ஆமா, புதுசா போறோம். அண்ணாச்சியை பார்த்த உடனே எனக்கு ஒரு பயமாயி போச்சு. அப்படிதான் பயப்படக்கூடாதா? ஆமா ஆமா, வந்து பார்த்தா தான் தெரியுது மக்கள் பாசம் அப்படி ஒரு பாசம் பாருங்க. யாதவர் உலகத்து மக்கள் எல்லாம் அன்பும் பண்பும் பாசம் நிறைந்தவர்கள். இவ்வளவு கூட்டத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க 2 ஆள் தானே வந்தாங்க. அண்ணாச்சி 2 பேர் தான் வந்தாவா? அப்ப போதும் போதும் போதும். ஆமா, நம்ம குடும்பத்துல இருந்து 2 ஆளு போனா போதும், ஊர்ல இருந்து போனா போதும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது ஒரு குடும்பத்துல ஒரு 5-6 குடும்பம் சேர்ந்து இருந்தா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளை கூப்பிடணும் இல்லையா? கண்டிப்பா கூப்பிடணும்ல. அப்ப அத மாதிரி நீங்க 7 ஊர் பச்சேரி மக்களும் போயிராதாங்க. 7 ஆளு போனா போதும், ஊருக்கு ஒரு ஆளு போங்க. ஊருக்கு ஒரு ஆளு. ஆமா ஆமா, எஜமான் செம்பர குடும்பம் 7 ஊர் பச்சேரி மக்களையும் ஊருக்கு ஒரு ஆளு அழைத்து கொண்டு சரி வடமலையப்ப பிள்ளை கொடுத்த ஓலையை வாங்கி கொண்டு வருகின்றார்கள். ஐயா வடமலையப்ப பிள்ளை, நாங்க தாளையடி பூதப்பாண்டியிலே போய் நாங்க மாடவண்ணார் மாடிக்கொடிய அழைத்து வாரோம் என்று அழைத்து வாரோம். ஓலையது வாங்கி கொண்டு அப்படியே ஓலையத வாங்கி கொண்டு செம்பர குடும்பனவர் 7 ஊர் பச்சேரியிலும் ஊருக்கு ஒரு ஆள் அழைத்து உடனடியா வாராரு. போடு போடு போடு. ஐயா திருநெல்வேலி தனை கடந்து பாளையங்கோட்டை பாதை ஓடி 3 புதனை கடந்து 4 நேரி விளக்கு விட்டு பள்ளியூர் தனை கடந்து நாகர்கோவில் ரோட்டு வழி தாளையடி பூதப்பாண்டி தாளையடி பூதப்பாண்டி செம்பர குடும்பனவள் வாராரே. குடும்பம் தானா தாளையடி பூதப்பாண்டிக்கு வருகின்றார் செம்பர குடும்பம் 7 ஊர் பச்சேரியில உள்ள மக்கள். 7 ஊர் பச்சேரி மக்கள் அழைத்துக்கிட்டு அந்த தாளையடி பூதப்பாண்டியிலே மாடவண்ணாரும் மாடிக்கொடியவும் அழைத்தார்கள். ஆமா, ஐயா வாங்க 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 வாங்க. ஐயா வாங்க, திருநெல்ல உட்காருங்க, திருநெல்ல உட்காருங்க. எல்லாரும் இருங்க, தண்ணியை குடிங்க. ஐயா நீங்க எல்லாம் யாரு? பெரிய பெரிய ஆட்களா வந்திருக்கீங்கள. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ஐயா வாங்க, ஆமா உட்காருங்க. அத்தை வாங்க. இங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? தெரியலையா? உங்க ஊரு என்ன, பேரு என்ன? ஆமா,
அப்பந்தான் செம்பர குடும்பன் ஐயா மாடவண்ணாரே ஏ மாடிக்கொடி அம்மா எங்களுக்கு திருநெல்வேலி சேந்தி மங்கலம் பக்கத்துல சேந்தி மங்கலம் நான் 7 ஊர் பச்சேரிக்கு எஜமான் செம்பர குடும்பன் அதான் பெரிய அதிபதி அப்படியா ஐயா ஐயா வாங்க 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 அம்மா திடீர்னு சொல்லாம பெரியாம வந்திருக்கீங்களே என்ன தெரியலையே எனக்கு ஒண்ணு இல்ல ஆமா எங்க 7 ஊர் பச்சேரிக்கும் 7 ஊர் பச்சேரி எல்லாம் குடி பார்க்க வேண்டும் ஓ அழுக்கு எடுத்து செலவு அதாவது செலவு செய்வதற்கு ஆள் கிடையாது அதுக்கு தான் குடி பார்க்க வீடு வேணும்னா நிறைய ஆளு இருக்காங்க ஆனா உங்க பேரை நாங்க கேள்விப்பட்டோம் ஆமா 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 ஒரு குடிபாக்க மக்கள் இருந்தாங்கன்னா கோபப்படக்கூடாதுல அதனால உங்களை விசாரிச்சோம் சரி உங்களை கேள்விப்பட்டோம் அதனால உங்களை அழைத்து வரும்படி நெல்லையப்பர் கோவில் கணக்கப்புள்ள வடமலையப்ப பிள்ளைகிட்ட நாங்க ஓலை வாங்கிட்டு வந்திருக்கோம் அவர் கொடுத்தாரு இந்த ஓலை எழுதி கொடுத்துட்டு இருக்காரு நீங்க வாங்க எங்களை நம்பி வாங்க எங்க ஊருக்கு வந்து குடிபாக்க வாங்க குடிபாக்க வாங்க ஆமா உங்களுக்கு என்ன சலுகை பண்ணணுமோ நாங்க பண்ணதோம் உங்களுக்கு என்ன செலவு வேணுமோ உடனே மாடிக்கொடி நம்மளும் கஷ்டப்படுதோம் ஆமா உள்ளூர்ல நம்மளுக்கு சரியா சலவையும் கிடைக்காது ஒரு வீடு இருந்தா ஊர் ஃபுல்லா விழுக்கலாம் ஆமா 10-20 வீடு இருந்தா என்ன செய்ய முடியும் அதனால அண்ணனாகிய நீலவண்ணாரை அழைத்தா அண்ணா எனக்கு சேந்தி மங்கலத்துல இருந்து செம்பர குடும்பம் 7 ஊர் பச்சேரிக்கும் செலவு செய்ய ஆள் இல்லைன்னு கூப்பிட வந்திருக்காரு அண்ணா நான் உங்களோட சொல்லாம போகக்கூடாது இல்லையா அதனால நீலவண்ணாரையும் அண்ணி நீலமங்கையும் அழைத்து அண்ணி நான் போயிட்டு வரேன் எங்களுக்கு போக வரம் கொடுங்க உடனே நீலவண்ணாரும் நீலமங்கையும் அம்மா மாடிக்கொடி போயிட்டு வா உள்ளூர்ல இருந்து எத்தனை நாள் தான் கஷ்டப்பட முடியும் ஊர் விட்டு போய் குடி பார்த்தா இந்த மக்களை பார்த்தா ரொம்ப பாசம் உள்ள மக்கள் நீதி உள்ள மக்களா இருக்காங்க நீ போயிட்டு வா குடி பார்த்துட்டு வா என்று நீலவண்ணாரும் நீலமங்கையும் வழி அனுப்பினார்கள் உடனே மாடவண்ணாரும் மாடிக்கொடியும் அவங்க உடுத்தக்கூடிய உடைகளை எல்லாம் பொட்டனமா கட்டி ஆமா கழுதையிலே முதி போட்டு அவர்களுக்கு சாப்பாடு பொங்கக்கூடிய பாத்திரங்களை ஒரு பொட்டனமா கட்டி அது பண்டவாரத்தை கட்டிக்கிட்டு மாடவண்ணாரும் மாடிக்கொடியும் அந்த செம்பர குடும்பம் பின்னால் புறப்பட்டு வருகின்றார்கள் சேந்திமங்கலம் நகர்தானிலே குடிவாக்க வேணும் என்று ஊரு பச்சேரி மக்கள் மாடவண்ணார் மாடிக்கொடி அவர்கள் 2 பேர்களையும் அன்போடு அழைத்து வாரோ ஐயத்தாளையடி பூதப்பாண்டி பள்ளியூர்தனை கடந்து நான்கு நேரி பாதை ஓடி 3 அடைப்பு பாதையாக திருநெல்வேலி தன்னாதிலே சேந்தி மங்கலம் ஊருக்குதான் சிறப்புடனே வாரார் அவரு சிறப்பா சேந்திமங்கலம் ஊருக்கு செம்பர குடும்பம் மாடவண்ணாரையும் மாடிமங்கையும் அழைத்து வந்தார் ஆமா 7 ஊர் பச்சேரி மக்களை அழைத்து கொண்டு அப்பா மாடவண்ணார் இதுதான் நம்ம ஊரு உங்களுக்கு குடியோட வீடு கட்டி தரேன் நீ இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான் ஊருக்குள்ள வைக்க முடியல ஆனாலும் வடமலைப்பு பிள்ளைகிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருந்தேன் வாங்க போயிட்டு வந்துருவோம் அவர் தானே நீங்க வரதுக்கு ஏற்பாடு செஞ்சாரு அதனால வாங்க என்று மாடவண்ணாரையும் மாடிக்கொடியவும் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து
பசிக்கு ஆகாரத்தை கொடுத்து சாப்பிட்டு இளைப்பாரி இருந்துவிட்டு இவர்கள் இருவேர்களை அழைத்து கொண்டு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு வருகின்றார் செம்பர குடும்பம். செம்பர குடும்பம் வராரு. 7 ஊர் பச்சேரி மக்களையும் அழைத்து வருகின்றார். மாடவன்னாரும் மாடிக்கொடியும் கையை கட்டி அஞ்சு நடுங்கி நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா? உடனே வடமலையப்ப பிள்ளை வாரும் செம்பர குடும்பரே, செம்பர குடும்பரா உமக்கு தகுந்த ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? குடிவாக்க கூட்டிட்டு வந்த அம்மையா. கூட்டு வந்துட்ட ஐயா. அம்மையா இந்தா நிக்கங்க. இவங்கதான் நீங்க தான் மாடவன்னாரா? பார்த்தாலே தெரியுது. நல்ல பார்க்கலே தெரியுது ஆளு இல்லையா? தொழிலுக்கு தகுந்த ஆளா இருக்காருல. அகத்தின் அழகு முகத்துல தெரியுமாங்க. முகமே சொல்லுத நல்லா தொழில் பாப்பாருன்னு. ஆமா உண்மைதானே. மாடி மங்கையா இவங்க. வாங்க ஐயா. மாடவன்னாரு மாடி கொடிய இந்த 7 ஊர் பச்சேரியும் இன்னையில இருந்து உங்களுக்கு தான் குடி பார்க்க. நீங்க தான் அழுக்கு எடுத்து செலவு செய்யணும். நீங்க அழுக்கு எடுத்து செலவை பண்ணுங்க. ஆமா உங்களுக்கு சம்பளம் என்ன உண்டோ நீங்க அதை கேளுங்க. உங்களுக்கு அதுக்கு என்னென்ன கட்டு உண்டோ. ஆமா ஒரு வீட்டு துணியை துவைக்கிறதுக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்குத. 7 ஊர் பச்சேரிக்கும் போய் அழுக்கு எடுத்துட்டு வரணுமே. அழுக்கு எடுத்து துவைக்கணுமே. அதுக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கணும்ல. அதுக்கு கூலி வேணும். கூலி ஐயா என்ன குடிபாக்க மக்களுக்கு சம்பளத்துல குறை வைக்கப்படாது. அது 15 கூட எல்லாம் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? அம்மா 15 அம்மா எங்க கொடுக்க? எங்க கொடுக்க? அவங்க கேட்டதுல இருந்து 200 குறைச்சு தானே கொடுக்கியா? உடனே மாடவன்னாரும் மாடிக்கொடியும் ஐயா வடமலையப்ப பிள்ளைய நாங்க தொழில் பார்க்க வந்திருக்கோம். தாயும் பிள்ளையமா இருந்தாலும் வாயு வயிறு வேறன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டு உண்டு. எங்களுக்கு ஒரு கட்டு உண்டு. ஆமா அதனால எங்களுக்கு நாங்க குடி பார்க்கணுமான 7 ஊர் பச்சேரி மக்களும் உங்க முன்னால சொல்லுதேன் கேளுங்க. என்ன ஊரு சார்பா எங்களுக்கு ஒரு நிலம் வாங்கி கொடுத்து அதுல ஒரு குடிசையை போட்டு கொடுத்துருங்க. ஒரு குடிசை ஒரு வீடு கட்டி கொடுங்க. குடிசையை நாங்க போட்டு கொடுத்தோம். ஆமா அதுக்குள்ள ஏற்பாடை நீங்க செஞ்சு கொடுத்துருங்க. முதல் இருக்க இடம் தானே வேணும். ஆமா குடிச்சாலும் குடிக்காட்டாலும் முடக்கி எந்திக்க ஒரு குடிச்சர் இருக்கணும் இல்லையா? முதல் நீங்க அதை கொடுத்துருங்க. அடுத்து கட்டுப்படி திருநெல்வேலி மாநகரத்திலே நெல்லையப்பர் கோயிலுக்கு 1000 கோட்டை விதப்பாடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா உண்மைதான். இருக்கு இன்னைக்கு இருக்கு. வருஷத்துக்கு 3 பூ விளையுமா? ஆமா வருஷத்துக்கு காரு பிசானம் கூட ஒரு மாசலே கூட ஒரு பூ மாசலும். அதான் 3 பூ விளையும். 3 பூ விளையும். ஆமா இந்த 3 பூவுலையும் காரு பிசானத்துல எங்களுக்கு ஒரு பூவுக்கு 3 மரக்கா நெல் வந்துடும். இன்னைக்கு குடிமக்களுக்கு பாருங்க 3 மரக்கா காக்கோட்டை நெல். அப்பம் துட்டு உடனே கிடையாதுல. அப்பம் கிடையாதுல. என்ன தாத்தா? கிடையாது. பூவுக்கு தானே வெளுப்பாங்க அப்பம்லாம். பூ சம்பளம் தானே. ஆமா அதனால எங்களுக்கு பூவுக்கு 3 மரக்கா நெல் 3 மரக்கா நெல் வந்துடணும். சரி அது மட்டும் இல்ல. ஒரு வீட்டுக்கான ஆமையா அப்பா பூவுக்கு 3 மரக்கா நெல் இன்னும் ஒரு வீட்டுக்கான ஆணு வாய பிளக்காரு. அப்ப 7 ஊர் பச்சேரிய அழுக்கெடுத்து துணி துவைச்சு விளக்காரு. சும்மாவா? அப்ப வீட்டுக்கு 3 மரக்கான என்ன ஆச்சு? துணி துவைச்சு பார்த்தா தானே தெரியும். நாளைக்கு போய் சொல்லுதவங்களுக்கு என்ன அதான பார்த்தேன். ஆமா அதுலயும் வேற ஓட்ட விட்ட பேச்சு. என்ன வெளுத்திருக்க? இது என்ன வெளுத்திருக்க? என்ன தேய்ச்சிருக்க? என்ன தேய்ச்சிருக்க? நம்ம சொல்லுவோம்ல அப்படி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால 10 துணியை துவைச்சிட்டு இருக்க முடியுதா? இவளுக்கு மூச்சு வாங்க மேலே எங்களையும் மூச்சு வாங்க துவைக்க மாட்டான். அதனால எனக்கு பூவுக்கு 3 மரக்கா நெல் வந்துடும். வீட்டுக்கு தந்துடணும். இந்த 7 ஊர் பச்சேரி மக்களுக்கும் அழுக்கெடுத்து செலவு செய்யவே எங்களுக்கு நேரம் சரியா போயிரும். சோறு பொங்க நேரம் இருக்காது. அதனால வீட்டுக்கு சோறு போடணும். அதனால காலையில எங்களுக்கு கஞ்சி கொடுக்கணும். சோறு சட்டியும் பட்டி கஞ்சினா பழைய கஞ்சி. சட்டியும் பட்டியும் நீங்க சாப்பிடுறது எது இருந்தாலும் நாங்க வாங்கி சாப்பிட்டு கொடுவோம். நாங்க குடிச்சுடுவோம். இரவு வேளையில நீங்க பொங்குத சாப்பாடுல எங்களுக்கு சாப்பாடு போடணும். அது ஒரு கட்டு எங்களுக்கு உண்டு. என் மனைவி மாடி கூடி வருவா. சோறு எடுக்க வருவா. ஆமா நீங்க போடணும். போடுதான். அது மட்டும் அல்ல. என்ன எக்ஸ்ட்ரா தேய்ச்சி தரணும்னு சொன்னீங்கன்னா தேய்க்கிறதுக்கு தனி சம்பளம். அதுக்கு ஒரு கட்டு உண்டு, கூலி உண்டு. அதுக்கு துட்டு எங்க செலவுக்கு வேணும்ல. கூலி வேணும்ல. இதுக்கு தானே பூச்சம்பளம். ஆமா தேய்ப்பு தேய்க்கிறதுக்கு நீங்க துட்டு தந்துடணும். இப்படிதான் எங்களுக்கு ஒரு கட்டு உண்டு. அது மட்டும் இல்ல. ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளை எந்த உடையில் வயசுக்கு வந்துச்சோ அந்த உடை எங்களுக்கு தான் சொந்தம். நாங்க தான் எடுத்து துவைக்கணும்.
சடங்கு கழிக்கிறது வரைக்கும் மாத்து துணி நாங்க தான் கொடுக்கணும். நாங்க தான் 16 மக்கள் வரைக்கும் கொடுக்கணும். ஆமா, அந்த காலம் அப்படித்தான் நடந்திருக்கு. இப்பவும் அப்படிதான் நடக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் அப்படி இல்ல. இப்ப வயசுக்கு வந்த பிள்ளைய முத தனியா யாரு வைக்கா? அம்மா எங்க போய் வயசுக்கு வந்த அன்னைக்கு அம்மா பக்கத்துல வந்து படுத்துக்கிடுது. ஒரு உலகையை போட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்பமெல்லாம் ஒரு உலக்கைய போடுவாங்க. அந்த உலக்கையை தாண்டி வந்துராதாம்பாங்க. ஆத்தா சொல்லுவா. அதுவும் உலக்க கருங்காலி உலக்க. ஆமா. இப்ப அப்படி சொன்னா ஆத்தால உலக்கையை கொண்டு அடிச்சிடாது. என்ன உலக்கையை தூக்கி போடுத? என்ன வாசல கருங்காய் உலக்கையை துண்டு குறுக்க போடுதம்மா. வயசுக்கு வந்தா ஆமா அன்னைக்கு அம்மா பக்கத்துல இருக்கணும் புள்ள. சில புள்ளி அப்படிதான் நடக்கு. அப்ப தனியா ஒரு திரைய போட்டு வச்சிருவாங்க. ஆமா. வண்ணாப்புல வந்துதான் மாத்து துணி கொடுக்கணும். சடங்கு கழிக்கிறது வரைக்கும் 16 மக்கள் வரைக்கும் மாத்து துணி கொடுக்கணும். அந்த பிள்ளை எந்த உடையில வயசுக்கு வந்துச்சு ஏமனா அப்ப அந்த சுடிதாரு, இந்த மெடி, சுடிதாரு, நைட்டி, இந்த என்ன லெமங்காவா, லெமங்காவா, அவங்காவா, லெஹங்கா பத்தியடா. ஆமா, லெஹங்கா. நீ என்னடா இதெல்லாம் அப்பம் கிடையாதுல. அப்பம் குமரியா இருந்தாலும் சேலைதான், கிளவியா இருந்தாலும் சேலை தானே. ஒரே கோடம்புக்கு சேலை தான். ஆமா, சேலை தானே. ஆமா. அதனால அந்த பிள்ளை எந்த உடையில வயசுக்கு வந்துச்சோ அது எங்களுக்கு வேணும். ஆமா. குழந்தை பெத்தா பேர்காலமான பிள்ளைகளுக்கு நாங்க மாத்து துணி கொடுப்போம். அதுக்கு ஒரு சம்பளம் உண்டு. அதுக்கு ஒரு சம்பளம். இதெல்லாம் எங்களுடைய தொழில் வழக்கம். அப்படி கட்டு 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 உண்டு. இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? ஒரு கிளை ஊருக்கு போனாலும் அதே மாதிரி துக்கம் துஷ்டின்னு வந்ததுன்னா அதுக்கு ஒரு கட்டு, அதுக்கு தனி சம்பளம். ஆமா, அதுக்கு தனியா. அது இதுக்கு சேர்க்கப்படாது. ஆமா ஆமா. இதுக்கெல்லாம் சம்மதமானு கேட்டு சொல்லுங்க. வச்ச கட்டு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அந்த காலம் வச்சதான் இப்பவும் நடக்கு. ஆமா ஆமா. உடனே வடமலையப்ப பிள்ளை செம்பர குடும்ப செம்பர குடும்பர சரிதானையா? என்னையா அவங்க இத்தனை கேட்காங்க, உமக்கு சம்மதம் தானா? யாரு ஒரு பச்சேரி மக்களையும் கேட்டுக்கோங்க. ஒரு மூச்சு விடாம இருக்காரு. அவங்க இத்தனை சம்பளம் வேணும்னு கேட்காங்க. ஐயா, நாங்க 7 ஊர் பச்சேரி மக்கள் இருக்கோம். ஆமா. மாடவண்ணார் மாடி கொடிக்கு எவ்வளவு கேட்டாலும் அண்ணாச்சிய மாதிரி தரும். இந்த 7 ஊர் பச்சேரி மக்களுக்கும் ஆமா குடி பார்க்கங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. கிடையாது கிடையாது. நாங்க 7 ஊர் பச்சேரி மக்களும் சேர்ந்து அவங்க என்ன கேட்டாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். குடிமக்களுக்கு வந்து நம்ம இல்லன்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு செலவு பண்ணணும்னா. ஆமா. சரி, அப்படியே சரி என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். அந்த செம்பர குடும்பனவர் மாடவண்ணார் மாடிக்கோடி அவர்களை அழைத்து கொண்டு சேதிமங்கலம் ஊருக்கு தான் சேதிமங்கலம் ஊருக்கு தான் செம்பர குடும்பனவர் வாராரே. சேதிமங்கலம் ஊருக்கு தான் குடும்பனவர் வாராரே. குடும்பன் 7 ஊர் பச்சேரி மக்களை அழைத்தார். ஐயா, 7 ஊர் பச்சேரி மக்களே, மாடவண்ணார் மாடிக்கொடி நம்ம ஊர்ல தான் இருப்பாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க கட்டலாம். நம்ம வடமலையப்ப பிள்ளைகிட்ட சொன்னாங்கல்ல சம்பளத்தை, அதெல்லாம் நடந்துக்கிடணும். ஆமா. நம்ம தொழிலாளிய கொண்டு வந்திருக்கோம். சரி. அவங்களுக்கு என்னமும் ஒண்ணுனா நம்ம 7 ஊர் பச்சேரி மக்களும் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கணும். நம்மளதான் அவங்க குடிவாக்க கூட்டிட்டு வந்திருக்கோம். தஞ்சமன்னு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்னமும் ஒண்ணுனா நம்ம இலகொலையா நிக்கணும். காகம் பறக்க கூடாது, கருங்குருவில் அந்த கூடாது என்று செம்பர குடும்பன் 7 ஊர் பச்சேரி மக்களையும் அவங்க ஊருக்கு அனுப்பினார். சேந்தி மங்கலத்திலே அவன் மாடவண்ணாரையும் மாடிக்கொடியவும், அம்மா உங்களுக்கு தகுந்த இடம் எந்த இடம் வேணும் சொல்லுங்க. ஐயா, நாங்க ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கணும். ஊருக்கு கிழக்கா இருக்கணும். நாங்க ஊருக்குள்ள இருக்க மாட்டோம். ஆமா. ஒண்ணு ஊருக்கு கிழக்க, ஆமா, இல்ல ஊருக்கு தெற்க, ஊருக்கு மேற்க, இல்ல ஊருக்கு மேற்க, ஆமா, ஊருக்கு வடக்க வேண்டாம். வேண்டாம். அப்போ நம்ம ஊருக்கு கிழக்க கொஞ்சம் இடம் இருக்கு. ஊருக்கு கிழக்கிட்டு இருக்கு. நீங்க அதுலயே உட்காருங்க. அதான் உங்களுக்கு விழா எடுப்பெல்லாம் போட முடியும். அதான் உங்களுக்கு விழா எடுப்பெல்லாம் போட வைக்க தாமிரபரணி ஆறு விழா எடுப்பு வளைய முடியும். நம்ம செலவு செய்யறதுக்கு தோதுவான இடம் அந்த இடம் தான். அந்த ஆத்து வாவரையில என்று செம்பர குடும்பம் சொன்ன போது ஆமையா மாடவண்ணார் மாடிக்கொடி இருவேர்களுமாக ஆமையோ சேந்தி மங்கலம் ஊருக்கு கீழ்புறத்திலே ஆமா
தாமரபரணி ஆற்றங்கரை ஓரத்திலே அழகான குடிசை. அந்த குடிசை போட்டு விளையாடுலாம் வளைஞ்சு பத்தியலா அழகான குடிசை கட்டினாங்க. நல்ல மண்ணை குழைச்சு கூரை கட்டி ஊற வச்சு குளம்பண்ணு செவரு பனவோல குடிசை பக்குவமா கட்டி விளையாடுப்பு வளைஞ்சு அந்த மாடவண்ணாரும் மாடி பிள்ளையுமாக சேந்திமங்கலம் நகர்தானிலே சேந்திமங்கலம் நகர்தானிலே மாடவண்ணார் மாடி பிள்ளை மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா அவர்கள் மனமகிழ்ந்து வாழ்வார். உடனே வாழ்ந்துவாரார். இல்லைக்கு என்னை போலும் எனக்கு தோழர் போலும் பூவும் நல்ல நாரும் போலே மாடவண்ணர் மாடிக்கோடி பொருத்தமுடன் வாழ்ந்துவாரார். நகமும் சதையும் போலே நலமுடனே வாழ்ந்துவாரா. சேந்திமங்கலம் தன்னாரிலே வீணையும் நாடும் போலே விருப்பமோடு வாழ்ந்துவார. பூவும் நல்ல நாரும் போலும் மன்மதனுரதியும் போலே வாழ்ந்து வரும் நாளையிலே மாடவண்ணார் மாடிக்கொடி சேந்திமங்கலத்திலே வந்து 7 ஊர் பச்சரிக்கும் செலவு செய்ய வேணும்னு வந்து இருந்தாங்க இல்லையா. ஐயா அந்த 7 ஊர் பச்சேரி மக்கள்கிட்ட உள்ள சம்பளம் ஆமா வருஷத்துக்கு 3 பூ விளைஞ்சதுன்னா பூவுக்கு 3 மரக்கா நெல் ஒரு வீட்டுக்கு கேட்டோம்ல. அப்ப அந்த 7 ஊர் பச்சேரிக்கு எவ்வளவு சேரும்னு பாருங்க. தேய்க்கிறதுக்கு வேற அவங்க சொன்ன சம்பளம் எல்லாம் கிடைக்கும். நமக்கோ தின்மைக்கோ எல்லாம் ஒரு காசுதான். லாபம் நஷ்டம் நன்மை துன்மை நல்லது கெட்டது அனைத்துக்கும் சம்பளம் தானே. ஒரு பச்சரியை கட்டி காத்து இப்படியே சிலது காலமாக மாடவண்ணாரும் மாடி பிள்ளையும் அழுக்கெடுத்து செலவு செய்து தொழிலை குடி தொழில அழகா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து செலவு கொடுக்க ஐயா வசதி பெருகிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கைக்கு மேய்க்கு பணம் வந்த உடனே ஒரு நாளை பார்க்க மாடவண்ணார் தாமரபரணி நதிக்கரையிலே அழுக்கு மூட்டை கொண்டு வந்து செலவு செய்து கொண்டு இருக்கிறார். மாடி மங்க ஊருக்குள்ள சாப்பாடு எடுத்துக்கொண்டு மாடவண்ணாருடைய இருக்கும் இடத்துக்கு அதாவது செலவு செய்யக்கூடிய படித்துறை அதுக்கு பேரு துறைன்னு பேரு. அது பேரு வண்ணார் துறைன்னு சொல்லுவாங்க. வண்ணார் துறை அங்கதான் ஒவ்வொரு மண்ணு அள்ளியாந்து போட வெள்ளாவி அடுப்பு வைக்க கார முக்க காய போட போதுவான இடம் அவன் படித்துறையிலே அமர்ந்திருந்து கொண்டு கணவனுக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது மாடிமங்க கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறார். மாடிமங்க என்னம்மா கஷ்டப்பட்டோம் இப்ப நம்மளுக்கு பணம் காசெல்லாம் நல்லா தானே இருக்கு ஏன் கவலைப்படுத. ஒண்ணு இல்ல சாமி நம்ம இங்க வந்ததுல இருந்து எந்த குறையும் இல்ல. 7 ஊர் பச்சேரி மக்களும் நம்மள நல்லா ஆதரிக்காங்க. நமக்கு செல்வம் பொங்குது ஆனாலும் நம்மளுக்கு துட்டாலும் குறைவும் இல்லை சொத்தாலும் குறைவும் இல்லை. மக்களால குறைவு கிடையாது. வசதி வாய்ப்புகளால் குறைவு இல்லை. ஆனாலும் நம்மளுடைய காலத்துக்கு அப்பால இந்த சேந்திமங்கலத்துல இதே மாதிரி செலவு செய்யணும்னா ஒரு குழந்தை வேணும் இல்லையா. ஒரு பிள்ளை வேணுமா. ஒரு பிள்ளை இருந்தா தானே இன்னாரு பிள்ளை இன்னாரு இன்னார் மக இன்னாரு அது வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க. அதனாலே மன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வசதி வந்த உடனே எனக்கு ஒரு வாரிசு நினைப்பா இருக்கு ஐயா. ஏன் நம்மளுக்கு பிள்ளை இல்ல என்று மாடவண்ணாரை அழைத்த மாடிமங்க ராஜோ மன்னா ராஜோ ராஜோ மன்னா ராஜம் மன்னோ
இடமதிலே தன்னாதில்ல அவளுக்கு பின்னாலே ஏழு ஒரு பச்சேரிக்கும் பச்சேரிக்கு அழுக்கடுங்க பச்சேரி மன்னாதி மன்னவர மகுடம் மூடி ராஜமன்னா உங்களுக்கு 30 வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்ல 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்ல என்ன பாவனாமல் செய்தோம் பாடி கோடி பெண் கோடிக்கு அண்ணா இதுவரைக்கும் பிள்ளை இல்ல இதுவரைக்கும் பிள்ளை இல்ல போடு போடு அவ மாடவனார் இடமாதிலே ஆடி கோடி வெண்ண வேளோ பிள்ளை இல்ல கவலையாரு கவலை அதிகம் கொண்டா முதல இல்ல கவலையாரு மனக்கவலை அதிகம் கொண்டா பிள்ளை இல்ல கவலையாரு பெருங்கவலை அதிகம் கொண்டா மலடி நல்ல மலடி மக்கள் எல்லாம் நல்ல மலடி என்று மலடி என்று நம்ம இனத்தார்கள் பேசுவார்கள் பேசுவார்கள் மலடி பட்டம் மாறுவதப்போ நம் மக்களோடு சேர்வதப்போ சாமி என்னுரைய இறுதி பட்டம் மாறுவதப்போ இனத்தாரோடு சேர்வதப்போ நான் தான மலடானே மன்னா ஏ மன்னவா நல்ல பிள்ளை வேணுமா கெட்ட பிள்ளை வேணுமான்னு கேட்டா நல்ல பிள்ளைய தானே கேட்போம் நம்ம அப்படிதானே கேட்போம் உலகத்துல 4 நாளைக்கு வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழ்ந்துடணும் இல்லையா ஆமா ஆமா அதனால எனக்கு சமத்தனே வேணும்னா பத்தியடா இந்த தீர்த்தத்தை கொண்டு போ குடிங்க திருநீரை பிடி பூசுங்க வீட்டுல போய் தீர்த்தத்துல இந்த திருநீரை போட்டு குடி அதுல போட்டு குறந்து குடி உனக்கு ஆம்பளை பிள்ளை இதுல இருந்து 10வது மாசம் கிடைக்கும் அப்பனா அவருக்கு வரம் கொடுத்தாரு செம்பர குடும்பனை அழைத்தார் செல்லவள்ளி அழைத்தார் செம்பர குடும்பம் செல்லவள்ளி 7 ஆண் குழந்தை இருந்தும் 8வது பொட்ட பிள்ளையா நீ கேக்குறியே ஆமா ஆவட கோமதியே செம்பர குடும்பனுக்கு மகளா பிறக்க வைக்க போறார் பிறக்க போறாரா அவதான் இந்த சோனமுத்தம்மா அண்ணா இருக்காளே அம்மா அப்ப அவர்தான் தடிவீரனும் ஆமா அவர்தான் தடிவீர் அவர்தான் மந்திரமூர்த்தி அவர்தான் வாசமுத்து அவர்தான் இப்ப அவர்தான் பிறக்க போறாரு அந்த செம்பர குடும்பன் செல்லவள்ளி அழைத்து ஆமா ஐயா இந்த நீ தீர்த்தமும் திருநீரும் பிடி பிடி கருத்து குடி உனக்கு 8வது பொட்ட பிள்ளை கண்டிப்பா பிறக்கும் 8வது பிறந்து பொட்ட பிள்ளை என்று இருவேறு மரங்களை வாங்கி அரமனைக்கு வாரார்கள் அரமனைக்கு வாரார் மாடவனார் மாடிக்கோடி மன்னவனோ அரமனைக்கு வந்தல்லோ சேந்தி மங்களம் தன்னாதி சாந்தால சந்தனத்தால் காலால பன்னீரா மாவாலே மஞ்சளால் கோலம் போட்ட கொழுத்து ஒரு நாயகரை பிடித்தார்
அத்தனை தீபங்களை ஏற்றி பச்சரிசி மாடவண்ணாரும் மாடிக்கொடியும் பச்சரிசி அமுது பொங்கி குடிசையில வைத்து ஒரு உருண்டை சாதத்தை காகத்துக்கு வைத்தார்கள். மற்றொரு உருண்டையை பசுவின் கன்றுக்கு வைத்தார்கள். மீதி இருக்கும் சாதத்தை தரையிலே படைத்தார்கள். சரி, மாடவண்ணாரும் மாடிக்கொடியும் மண்டி ஓட்டு வாயால் அருந்துகின்றார்கள். சங்கர நாராயண அருளால அப்படி அருந்தின மகிமையினாலே ஐயல் சேந்தி மங்களம் மாறாள மாடவண்ணார் மனைவியவா மாடிக்கொடி வெண்ணவளோ சங்கர நாராயணனுடைய அருளாலே கொண்டு வந்த திருநீரை நல்ல தீர்த்தத்துல போட்டு குடிச்சா. கரகரன்னு கரைச்சா குடி குடின்னு குடிச்சா. அந்த சங்கர நாராயண அருளால அந்த சங்கர நாராயண ஆவட கோமதி அருளால அன்று மாதம் குடி மறந்து அன்று மாதம் குடி மறந்து அதுவே கோழி கற்பம் முற்று கோழி மறந்து முற்று கோழி மறந்து முருகாமை இருப்பாளோ மாதமாச்சு முத்து முத்த வேத்திடுமா முகத்தில் காலை குடித்திடுமா கஞ்சி குடி மரக்கால பண்ட பண்டம் திங்கால நாலு நல்ல மாதமாச்சு அவன் நாவு வல்ல உணருதன்பா தலப்பிள்ள சூழிலா மண்ணாங்கட்டி எரிச்சாம திம்பா நாறு தங்கா திம்பாளா ஐந்து நல்ல மாதமாச்சு மாடிக்கொடி அங்கம் எல்லாம் தங்க நீரோ அரவையரு பூரணம் ஆறு நல்ல மாதமாச்சு ஆண்டவனே தஞ்சமென்பா அட மாங்கா திம்பாளா மாடிக்கொடி ஏழு நல்ல மாதமா இளவுடம்பு சூடாகி அவ அடுத்த அருகி தெரியாம அடுப்பு சாம்பத்திங்கால மாடிக்கோடி எடுத்த அருகி தெரியாம இரு சாம்பத்திங்கால பெருவானுக்கு தெரியாம திருச்சாம்பதிம்பாளா 8வது மாதத்திலே முட்டா வருபூதன்பா மாடிக்கோடி 9 மாதமாச்சு வாழ போல சொல்லலுதான் அவ 10 மாதம் முற்று பெற்று 10 மாதம் அந்த பைங்கிளி முற்றும் பெற்று 300 நாள் திகழ்ந்திருக்கின்றாள் சங்கர நாராயண அருளாலயம். அப்படி இருக்க 10வது மாதத்திலே ஒரு கர்ப்பவதி பெண்ணு வீட்டுல இருந்தான்னா அந்த காலத்துல மருத்துவச்சி வருவா வீட்டுக்கு. மருத்துவச்சினா யாரு? மருத்துவச்சினா குடிமகா. ஓ குடிமகளா? அவ கைபிடிச்சு பார்த்தானா கணக்கு கரெக்டா இருக்குமா. இத்தனை மணிக்கு இந்த கிழமையில குழந்தை பிறக்கும்டா. இப்ப காலம் கம்ப்யூட்டர் காலம் MBBS படிச்சாலும் கம்ப்யூட்டர்ல பார்த்து தான் சொல்ல முடியும். இப்ப நேரமும் காலமும் டைம் தப்பிருது. அவன் 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகழ்ந்திருக்க அந்த வேளையிலே சேந்தி மங்கலத்து மக்கள் எல்லாம் சேந்தி மக்கள் எல்லாம் அந்த மாடவண்ணார் மாடிக்கொடிக்கு ரொம்ப ஒத்துழைப்பா நிக்காங்க.
இருக்காங்க. எவனை குடிவாக்க முடியல 10 மாசம் வரைக்கும். ஐயோ பாவம் பாவம். வெளியூர்ல இருந்து நம்ம தஞ்சமன்னு கூட்டிட்டு வந்திருக்கோமே. ஏன்னு சேந்திமங்கலத்து மக்கள் எல்லாம் அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உறுதுணையாக மருத்துவச்சியை அழைத்து வந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்தை கண்டா அங்கம் பதறி ஆதித்தனலாக அந்த மாடிக்கொடி பெண்ணானவா ஏடி அம்மா மருத்துவமே அம்மையன் வார்த்தை கேளடியோ மகனக்காரர் உடனடியாக கோர்பரை அழைக்கிறார்கள். மேலத்திற்கு மகனக்காரர் உடனடியாக அழைக்கிறார்கள். வயிறோ நோகுதம்மா ஆனாலும் போகுதம்மா உடுப்போ அறியுதம்மா ஏடி அம்மா மருத்துவமே எடையத வந்தளருதம்மா என் குறுக்கோ அறியுதம்மா கடல புட்டுங்குதம்மா இருப்பேனா இறப்பேனா சாவு வேணா பிழைப்பேனா சங்கடமா தோணுது மருத்துவா மருத்துவச்சி அடியே இந்த குழந்தையால் எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே என்று மாடிக்கொடி இப்படி எல்லாம் எனக்கு கஷ்டம்னு தெரிஞ்சிருந்தா சங்கரன் கோயிலுக்கு போயிருப்பானா நம் கோவிலுக்கும் போவே மாட்டேன் குழந்தை வரமது கேட்க மாட்டேன் மாதாந்தோ நடக்க மாட்டேன் மாவிளக்கு எடுக்க மாட்டேன் தவம் இருக்க மாட்டேன் நெய்விளக்கு எரிக்க மாட்டேன் பிள்ளையே எனக்கு வேண்டாம் புருஷனை போதுமடி கை குழந்தை எனக்கு வேண்டாம் கனவே இருந்தா போதுமடி முதல எது எனக்கு வேண்டாம் மன்னவனை போதுமடி மருத்துவம் எனக்கு என்னமோ ஒண்ணு ஆச்சுனா என் கணவனை யாரடி பாப்பா இங்க வாசல்ல நின்று கொண்டு மாடவண்ணாரோ ஏ சங்கர நாராயணா ஏ கோமதி அம்மா ஆவட கோமதி அம்மாள ஏ ஆவட அருளாலய மனைவி கர்ப்பமா இருக்கா அவளுக்கு என்னமோ ஆயிடக்கூடாது என்று கணவன் ஒரு பக்கம் கும்பிடுதார். ஆமா கணவனுக்காக மனைவி ஒரு பக்கம் கும்பிடுதா. அங்க அவரு கும்பிடுறாரு. ஆமா அந்த வேளையிலே செம்பர குடும்பன் மனைவி செல்லவள்ளி அவளும் கர்ப்பமா இருக்கா. அவளும் 10 மாத கர்ப்பம் அங்க இருக்கா. சேந்திமங்கலத்துல அவ வயித்துல ஆவட கோமதி பிறக்க போற அந்த சோனமுத்தம்மா ஆவட கோமதி வந்து பிள்ளையா பிறக்க போறா. இங்க ஐயா தடிவீரசாமி மாந்திரமூர்த்தி அவர் பிறக்க போறாரு. வாசமுத்து பிறக்க போறாரு. அப்ப மருத்துவச்சி பெண்ணானவா நீங்க அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அந்த ஆவட கோமதிய மனசுல நினைச்சு என்று முக்காலியை எடுத்து போட்டா உத்தரத்திலே கயத்தை போட்டா கயத்தை பிடிச்சுக்கோங்க கடவுளை நினைச்சுக்கோங்க நாற்காலியை எடுத்து போட்ட நடகூடத்தில் கயத்தை போட்டா மாடவண்ணார் மனைவி மாடிக்கொடி மாடிக்கொடி அவ கயறதைத்தான் பிடிக்கால